வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் இது என்ன மாயம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். விக்ரம் பிரபுனுடைய 6வது திரைப்படம். அவர் நம்ம ஹீரோ சிகரம் தொடரில் அவர் கூட ஒரு சீன் நம்ம பண்ணியிருக்கோம். விஜய் இயக்கியிருக்கிற திரைப்படம் இது. ஐம் சாம் தெய்வ மகள் அப்படின்ற திரைப்படம். ஏன்னா அவர் இயக்குனர் விஜய் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் நிறைய ஃபாரின் படங்கள்லேருந்து அப்படியே அதை டைவெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தமிழ் ரசிகர்களுக்காக வழங்குவார்னு அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் நிறைய திரைப்படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த திரைப்படமும் இது என்ன மாயம் திரைப்படமும் அதற்கு விதிவிலக்கல்ல. சைரனோ ஏஜென்சி 2010 வந்த கொரியன் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலில் தோற்று போனவங்க, காதலில் வயப்பட்டவங்களுக்கு அந்த காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சிகிட்ட போய் இந்த மாதிரி இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி இவனை ரெடி பண்ணி அவன் எங்கெல்லாம் என்ன ஃபுட்டு பிடிக்கும் எல்லாம் ரெக்கவர் பண்ணி இவங்களுக்கு கொடுத்து அந்த பொண்ணை இந்த பையனை காலிக்கு வைக்கிறது, இல்லை இந்த பையனை அந்த பொண்ணை காலிக்கு வைக்கிற வேலையை செய்கிறது தான் சைரனோ ஏஜென்சியோடைய முக்கிய பணி. அதையே தமிழில் கொஞ்சம் உல்ட்டா அடித்து நாடக நடிகர்கள் காதலர்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஏஜென்சி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் நவ்தீப் என்ன பண்ணுறாரு, கீர்த்தி சுரேஷை காமிச்சு இந்த பொண்ணை நான் லவ் பண்ணணும், இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏஜென்சி மூலம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது நம்ம விக்ரம் பிரபுவோட முன்னாள் காதலி. ஸோ முன்னாள் காதலியை இன்றைக்கி ஒருத்தவங்க லவ் பண்ணுறான்றதுக்காக அவங்ககிட்ட கொடுத்துட முடியுமா? சரி, இந்த முன்னாள் காதலிலாம் ஏன் பிரிஞ்சாங்க, எப்படி பிரிஞ்சாங்க, என்ன ஆனாங்க, நவ்தீப்புக்கு இவங்களுடைய ஏஜென்சி ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா போன்றவை தான் இது என்ன மாயம் திரைப்படத்தினுடைய கதை. விக்ரம் பிரபு படத்துக்கு படம் சாமிங் ஏறிக்கிட்டே கும்கில் நடிச்சவரா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக லவ்வபுளாக இருக்கார். அது முக்கியமாக கொச்சின் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அந்த சைரனோ ஏஜென்சி கொரியன் திரைப்படத்தில் 2010 வெளியான கொரியன் திரைப்படத்தில் நிறைய எடுத்திருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டுகளும் அவருக்கு ரொம்ப பெருந்துணையாக உறுதுணையாக இருந்திருக்குது. முக்கியமாக அந்த கொச்சின் ஸ்டார்ஸ், அந்த கிரிக்கெட், அந்த ஹாக்கி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் போர்ஷனில் அந்த கீர்த்தி மேலே கீர்த்தி சுரேஷ் மீதான காதல் வரும் இடங்கள்லாம் காதல் இருக்கிறதுக்கு மிக 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 பிடித்த ஒரு விஷயமாகவே இருக்கும். கீர்த்தி சுரேஷ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப அழகாக இருக்காங்க. முக்கியமாக கீர்த்தி சுரேஷ் நல்லாவும் நடிச்சிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு கோல்கேட் பாடல் மாதிரி ஒரு பாடல், ஒரு ஸ்டேஜ் பாடல், அவங்க செகண்ட் இயர் காலேஜில் என்ட்ரா வரப்போ அவங்க பாடுற அந்த பாடல் ரொம்ப நல்லாவும் இருக்குது. நீரவ் ஷாவுடைய ஒளிப்பதிவு கொச்சினையும் அந்த காலேஜ் கேம்பஸையும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக. ஜிவி பிரகாஷனுடைய பாடல்கள் ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்கு அந்த கோல்கேட் பாடல் மாதிரியான அந்த டெம்ட்டான அந்த கல்லூரி பாடல் ரொம்ப நல்லாவே இருந்தது. சார்லி ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான நடிகர். தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் அவரை சரிவர பயன்படுத்திக்கலன்றது தான் என்னுடைய வருத்தம். அதன் பிறகு விஜய் இது மாதிரி சொந்தமான ஏதாவது ஒரு கதையை எடுத்து பண்ணும்பொழுது அவருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கலாம். பட் இந்த படமும் அந்த சைரனோ ஏஜென்சியினுடைய உல்டான்றப்போ கொஞ்சம் இதை இணையதளங்களில் கண்டிப்பாக ஓட்டுவாங்க. நாசர், அம்பிகா அவங்களுடைய பங்களிப்பு மிக அற்புதமாக செஞ்சுருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அம்பிகா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வலுக்கு பிறகு சில காட்சிகள் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் சிலது இருக்குது. ஆனாலும் இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, காதல் வயப்பட்டவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது ஆஹோ திரைப்படம்லாம் இல்லை, வழக்கமான கதைகள் இருந்தாலும் அந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட்டும், அந்த காதலுக்காக அவங்க எடுக்கிற யுத்தி இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணை காதலிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்துகிற யுக்தி முதல் பாதியில் மிகுந்த சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அதுவே 2ஆம் பாதியில் ஒரு காதல், அந்த காதலுக்காக நிறைய தடைக்கற்களை ஹீரோ போட்டு வர்றப்போ கொஞ்சம் எரிச்சல் அடைய வைக்குது. இருந்தாலும் பீச் மணலில் உட்காந்துக்கிட்டு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காதல் பண்ணுறதுக்கு இந்த காதல் திரைப்படம் காதலர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் காதலர்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். எனிவே, விக்ரம் பிரபுவுக்கு இந்த சாமிங்கான ஒரு படம்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு 5க்கு 3 மதிப்பெண் கொடுக்கலாம். ஏன்னா அந்த படமே ரொம்ப நல்லா இருக்கும். சைரனோ ஏஜென்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுலேருந்து ஒரு மறுவல் தான் இந்த திரைப்படம். அதனால் 5க்கு 3 மதிப்பெண் கொடுக்கலாம். அவசியம் காதலர்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.